துளாராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே துளாராசியா? இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப, உங்களை குறை சொல்றதுக்குன்னே நெறைய பேர் தேடி வருவாங்க. நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்குறானா, அவனை பார்க்கிறவங்க எல்லோருமே, "அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும், எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? துலா ராசிக்கு குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு நீங்க தான். உங்களுடைய குணங்கள் மட்டும் தான் துலா ராசிக்கு காரணமே. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும், கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கு. துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் நிலத்தமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ குடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு தான் முக்காவாசி துளாராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய துளாராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 2025ல 9 மாதங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 3 மாதங்கள் மட்டும்தான் சாமி இந்த 2025ல இருக்க போகுது. இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே இந்த ஆண்டு அமோகமாக இருக்க போகுது அப்படின்னு எல்லா சோசியக்காரங்களும் சொன்னாங்களே. ஆனா எங்க வாழ்க்கையில அப்படி எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கவே இல்லை. எங்க வாழ்க்கையே இப்படியே போயிருமா? வருடத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எங்க வாழ்க்கை போகுது சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய இந்த 2025ல இருக்கக்கூடிய 3 மாதங்களும், அடுத்து 2026ல் இருக்கக்கூடிய அடுத்த முதல் 3 மாதங்களும் பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களை பொறுத்தவரைக்கும் துளாராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு, கஷ்டப்பட்டு, வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ, அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படின்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது இந்த அக்டோபர் மாதத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி? எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும். இது என்ன ஒண்ணு புதுசா சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி அப்படின்றது சனி பகவான் மார்ச் மாத கடைசியில கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தாரு. இப்ப இந்த நவம்பர் கடைசி அப்படின்ற போது தான் திரும்ப கும்பராசிக்கு போவாரு. இப்ப இத்தனை நாட்களா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு
முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே செயல்பட போகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. ஏன்னா, இந்த சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இது பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும், ரிஷப ராசிக்கும் உங்களுடைய துலா ராசிக்கும் பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியே சுக்கிரன் தான். இந்த 2 ராசிகளுக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் துலா ராசிக்கு முழுமையாக கிடைக்காமல் இருந்தது. இப்ப இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குரு பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா முழுமையா கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்துல வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் துலா ராசிக்காரங்க நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. வாய்தா மேல வாய்தா போய்க்கிட்டே இருக்கு. வக்கீலுக்கு தான் நாங்க பச்சை கணக்குல நாங்க ஃபீஸ் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு கேஸ் முடிஞ்ச பாடே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நீங்க அப்படியே இருந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்க அந்தஸ்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போக போறீங்க. தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது. ஆனா துளாராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய துளாராசி ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய துளாராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக
வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி விரைவில் உங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லோரும் பார்த்தீங்கன்னா, அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல பெரும்பாலும் தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க துலா ராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை நீங்கள் வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. இந்த 2025ல 9 மாதங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு நிறைய கஷ்ட துன்பங்களை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இந்த 9 மாதங்களை விட்டுருங்க. இனி வரக்கூடிய இந்த 2020ல கடைசி ஒரு 3 மாதங்களும் 2026ல் வரக்கூடிய முதல் 3 மாதங்களும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது. புதிதாக உங்களுக்கு காதல், புதிதாக உறவுகள் எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் விரைவில் அந்த உறவுகள் மூலமாக, அந்த ஒரு புதிய காதல் மூலமாகவும் உங்க வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போறீங்க. புதிய வாழ்க்கை முறைக்கு நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும், நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவு என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வரக்கூடிய அந்த 6 மாதங்கள் என்பது துலா ராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாகவே அமைய போகிறது.